வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஏன் ஏப்ரல் 15ஆம் தேதினா நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் லீவு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டுக்காகவோ தமிழ் வருஷப்பிறப்புக்காகவோ அவங்க வந்து லீவ் விடல, அம்பேத்கர் ஜெயந்திக்காக லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகாமல் அதுக்கு அடுத்த நாள் ஓப்பன் ஆகும். ஓகே, அப்போ இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ்க்கும் அது மட்டும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட் இது ரெண்டுக்கும் யார் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணுறாங்க, அவங்களோட எது இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் டாமினேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா தான் இன்னையோட மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு குளோபல் மார்க்கெட்டை பார்க்கும்போது யூஎஸ் அண்ட் ஈரானோட போர் ஒப்பந்தம், அதாவது பீஸ் டாக்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க, அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு நல்ல நல்ல முடிவுக்கு கொடுக்கல. ஸோ அதனால ஈரானும் யூஎஸும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பயங்கரமாக போர் போவோம், நாங்கள் வந்து அக்ரெசிவாக ஈரானை தாக்குவோம், ஈரான் வந்து நாங்கள் வந்து யூஎஸை தாக்குறதுக்கான ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் விலையை பயங்கரமாக பாதிக்கும். அண்ட் இந்தியா வந்து 80% பெட்ரோலை வந்து இம்போர்ட் பண்ணுற நாடுங்கிறனால பெட்ரோல் அண்ட் பெட்ரோல் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பெட்ரோல் மட்டும் நமக்கு கிடையாது, டீசல் இருக்கு. டீசல் இன்க்ரீஸ் ஆனாவே நமக்கு அது சுற்றி இருக்கிறதுக்கான ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா டையிங் இண்டஸ்ட்ரீஸ், அது மட்டும் இல்லாமல் துணி, நமக்கு வந்து அதோட இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கும், ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கும், அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி பெட்ரோலை சுற்றி இருக்கிறதுக்கான ஒரு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இது எல்லாமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஆயில் ப்ரைஸ் மேலே போகும்போது கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது தான் ஒரு நேச்சுரலான விஷயம். ஆனால் இன்னையோட ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸ் மேலே போச்சு, ஆனால் இந்தியன் மார்க்கெட்டும் மேலே போச்சு. ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா, இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அண்ட் இவங்களோட பொசிஷன்ஸ் வந்து போன வெள்ளிக்கிழமையோட எண்டில் நெட்டு புல்லிஷாக தான் இருந்துச்சு. நான் சார்ட்டை இப்போ நம்ம காமிக்கிறேன். ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணும்போது இப்போதைய நிலைமையில் நம்ம வந்து குளோபல் மார்க்கெட்டும் குளோபல் எக்கனாமிக்ஸும் இந்தியன் மார்க்கெட் எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதோ அதை விட பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸும் ப்ரோஸும் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து இவங்களோட டைரக்ஷனில் இப்போதைக்கு நமக்கு போகிறதுக்கு தான் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் எண்டில் எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் வந்து என்ன பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க, புதன்கிழமை நமக்கு மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆயில் ப்ரைஸ் எப்படி இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி எந்தெந்த இடத்துல நமக்கு பொசிஷன் எடுத்திருந்தால் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கலாம், இது எல்லாமே நமக்கு வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்னையோட நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் வந்துச்சு. அண்ட் நம்ம வந்து ஒரு 350 பாயிண்ட் வரைக்கும் கேப் டவுன் எதிர்பார்த்தோம். அண்ட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கேப் டவுன் வந்துருச்சு. 420 பாயிண்ட் வரைக்கும் கேப் டவுன் நிஃப்டி 50 வந்துருந்துச்சு. அண்ட் இந்த கேப் டவுனுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த 45 மினிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெண்டை வந்து என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த 45 மினிட்ஸ்னா 15 மினிட்ஸ் கேண்டில், ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில், அதுக்கப்புறம் க்ரீன் கேண்டில். இந்த 2 க்ரீன் கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பேட்டர்ன் மாதிரி, அதாவது இந்த கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகுதோ ஃபர்ஸ்ட் கேண்டில் அதுக்கு மேலே இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்வர்ட் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே ஒரு கேண்டில் அதுக்கு கீழே இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா இதோட க்ளோசிங் ப்ரைஸும் இந்த ப்ரைஸும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்போ இந்த 3 கேண்டிலையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரியல, மார்க்கெட் வந்து ஒரு அப்வர்ட் ட்ரெண்டில் போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இங்கேருந்து நமக்கு வந்து புட் ஆப்ஷன்ஸை விட, ஏன்னா 23,500 வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இந்த புட் ஆப்ஷன்ஸை விட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஒரு 10 மணி இல்லைன்னா 10:15க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு லாங் பொசிஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10:15க்கே நம்ம வச்சுக்கோமே, இந்த இடத்துல எடுத்திருந்தீங்கன்னா மினிமம் நமக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் இது வரைக்கும் போயிருக்கும். இதே இது நமக்கு வந்து மற்ற இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மாதிரியும் நமக்கு வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் கேரக்டர் இல்லாமல் ஒரு அப்வர்ட் கேரக்டர் இருக்குங்கிறத நம்மளால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த எஸ்எம்ஏல நமக்கு பார்த்தாலுமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப்வர்ட் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இந்த அப்வர்ட் ட்ரெண்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கும் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கும் மேலே இருந்திருக்கு. இதுதான் வந்து முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்குது.
ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 50, 100, 200 இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிருவோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா, இந்த 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்ப இந்த 10 மணிக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சுங்கிறத நமக்கு வந்து 11:30க்கு மேல தான் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்லயே வந்துச்சு. அண்ட் இதுக்கு காரணம் ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுன். அண்ட் இன்னையோட மார்க்கெட்ல நீங்க எந்த பொசிஷன்ல இல்ல எந்த டைம்ல நீங்க வந்து கால் ஆப்ஷன்ஸ் எடுத்திருந்தாலும், மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவா போயிருக்கும். அதே சமயம் எந்த இடத்துல நீங்க வந்து புட் ஆப்ஷன்ஸ் எடுத்திருந்தாலும், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். இதுதான் வந்து இன்னையோட மார்க்கெட்ல நமக்கு முக்கியமா தெரிய வேண்டியது. 2வது நீங்க எப்பயுமே வந்து நேக்கட் பொசிஷன் எடுக்கக்கூடாது. அப்படின்னா, மார்க்கெட் அப்வர்ட் ட்ரெண்ட்ல தான போகுது. அதனால வெறும் நான் கால் ஆப்ஷன் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஸோ நீங்க ஆப்ஷன் செயின பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். நமக்கு வந்து ஆப்ஷன் செயின்ல அட் த மனில வந்து நீங்க இன்கேஸ்னா இப்ப என்ன எதிர்பார்க்கிறேன்? மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன்ஸ் தான் போகும். மார்க்கெட் மேல போக போகுது அப்படின்னு. அப்போ இங்கிருந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு 100 இல்லன்னா 200 பிரைஸ் வந்து மேல போய் எடுப்பேன். 23,800 வந்து அட் த மனி இருக்கிறனால, நான் வந்து 24,000ல இல்லன்னா மேக்ஸிமம் 24,000ல எடுக்கலாம். இல்லன்னா அட் த மனில எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். ஸோ நான் அட் த மனில வந்து கால் ஆப்ஷன் எடுக்கிறதாக இருந்தால், எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆப்போசிட் சைட் புட் ஆப்ஷன்ல ஒரு 300 இல்லன்னா 200 ரூபீஸ் மேல போயி, அதாவது அவுட் ஆஃப் த மனி. புட் ஆப்ஷன்ல அவுட் ஆஃப் த மனில போய் நான் வந்து பொசிஷன் எடுக்கணும். ஸோ கால் ஆப்ஷன்ல நான் அட் த மனில பொசிஷன் எடுத்திருந்தேன்னா, ஒரு 250 பாயிண்ட்ஸ் இல்லன்னா 300 பாயிண்ட்ஸ் நான் மேல போயி புட் ஆப்ஷன்ல வந்து ஒரு பொசிஷன் எடுக்கணும். அதே மாரி இன்னையோட மார்க்கெட் கீழ தான் போகுது அப்படின்னு சொல்லி நான் புட் ஆப்ஷன் சைடு நான் பொசிஷன் எடுத்திருந்தேன்னா, கால் ஆப்ஷன் சைடு நான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து கீழ போயி நான் வந்து ஒரு பொசிஷன் எடுக்கணும். ஸோ எந்த பக்கம் எடுத்தாலும் மினிமம் அட்லீஸ்ட் 2 லெக் நீங்க வந்து பொசிஷன் எடுக்கணும். ஒண்ணு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் லெக். இந்த ஆப்போசிட் லெக் எடுக்கிறது கண்டிப்பாக ஒரு அட்வைசபிள். ஏன்னா, நேக்கட் பொசிஷன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு சைடு மட்டும் எடுக்கிறது. மார்க்கெட் திடீர்னு ஒரு பெரிய கேண்டில் வந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இருக்க ப்ராஃபிட் எல்லாமே போயிடும். நம்மளோட கேப்பிட்டலும் வைப் அவுட் ஆயிரும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து கேப்பிட்டல் வைப் அவுட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்க வந்து ஆப்போசிட் லெக்ல ஒரு பொசிஷன் எடுக்கணும். ஸோ இது வந்து ப்ராஃபிட் குடுக்குமா அப்படிங்கிறத விட, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல காப்பாத்தி வைக்கும். ஏன்னா நெறைய பேரு நமக்கு வந்து என்ன யோசிப்போம்னா, நமக்கு வந்து ஒரு கொஞ்சமா தான் நமக்களோட இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. ஒரு 10,000 இருக்கு. இல்ல 1,00,000 தான் இருக்கு. இத வந்து நம்மளால சமாளிச்சிட முடியும். அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது நீங்க சமாளிக்க முடியுமா? முடியாதாங்கிறத விட, என்னன்னா உங்களோட ட்ரேடிங் டிசிப்ளின்ல நீங்க கேப்பிட்டல லூஸ் பண்ணாம இருக்கிறது தான் ஏற்கனவே இருக்கிறதிலேயே முக்கியமான ஒரு வேலையா இருக்கும். நீங்க எவ்வளோ எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறது முக்கியமோ, அத விட முக்கியம் என்னன்னா, கேப்பிட்டல லூஸ் பண்ணாம இருக்கிறது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போனது தான் நம்ம என்னன்னா, ஆப்போசிட் லெக்ல எடுக்கிறோம். கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு நேக்கட் பொசிஷன் எடுக்காம, ஒரு ஆப்போசிட் லெக்ல பொசிஷன் எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இன்னையோட நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 3மே இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுனும், இந்த கேப் டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு அப்வர்ட் ட்ரெண்டுக்கு தான் போயிருந்துச்சு. ஸோ நீங்க எந்த பொசிஷன்ல நீங்க வந்து ஒரு 2 லெக் எடுத்திருந்தீங்கனாலும், உங்களுக்கு புட் ஆப்ஷனோட லெக் வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கும். இல்லன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ல போயிருக்கும். அப்ப நீங்க புட் ஆப்ஷன லெக்க க்ளோஸ் பண்ணிட்டு, இல்லன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு கால் ஆப்ஷன் மட்டும் ஹோல்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. 3மே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கால் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான விஷயம். அண்ட் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ஸ் பாசிட்டிவா தான் போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியா விக்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில். நம்ம நேத்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல எண்ட் ஆஃப் த வீடியோல கடைசி ஒரு 45 செகண்ட் நம்ம சொல்லியிருப்போம். இந்தியா விக்ஸ கண்டிப்பாக நீங்க கவனிங்க. இந்தியா விக்ஸ் வந்து ஒரு கண்ணாடி மாரி மார்க்கெட் மேல தான் போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு 100% நம்ம கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கு இந்தியா விக்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்குன்னு. அப்போ அப்படி பார்த்தோம்னா இந்தியா விக்ஸ் வந்து 18.6ல இருந்தது. கடகடன்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில்லே ஸ்ட்ராங்கா மேல போயி, பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்தியா விக்ஸ் மேல போயிடுச்சு. அப்ப இந்த இந்தியா விக்ஸ் வந்து 20க்கு மேல போயிருச்சு 1. 2வது இந்தியா விக்ஸ் இந்த 20க்கு மேல போனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து ஒரு டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்ட்ல தான் வந்துச்சு. ஸோ கன்டினியூவஸான இந்தியா விக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, கேப் டவுன் வந்ததுக்கான ஒரு காரணம். அதுக்கப்புறம் கன்டினியூவஸா இந்தியா விக்ஸ் மேல போயிடுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழ போயிருக்கும். ஆனா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்க்கு அப்புறம், அதாவது 45 மினிட்ஸ் நமக்கு பார்க்குறோம். அப்போ இந்த 3 15 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் கேண்டில் கேப் டவுன்னால நமக்கு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய கிரீன் கேண்டிலா வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட்ஸ் கீழ போகணும் அப்படின்னா, இந்தியா விக்ஸ் மேல போகணும். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட் அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ இந்தியா விக்ஸ் மேல போனா தான் நிஃப்டி வந்து கீழ போக முடியும். ஆனா இன்னைக்கு இந்த செகண்ட் 2 கேண்டில் நமக்கு பார்க்கும்போது,
மார்க்கெட்ல என்ன தெரியுதுன்னா, ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் இருக்க மாரி தெரியுது. அப்போ இதனால நமக்கு வந்து நிஃப்டி வந்து மேல போகும். ஸோ நிஃப்டியா இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து ஒரு அப்வர்ட் ட்ரெண்டுக்கு போறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. என்னன்னா, இந்தியா விக்ஸ்ங்கிறது ஒரு பேனிக்னஸ், அதாவது இந்தியா வாலடைலிட்டி இண்டெக்ஸ். எவ்வளவு அக்ரெசிவா பையிங் இருக்கு, எவ்வளவு அக்ரெசிவா செல்லிங் இருக்கு. ஸோ இந்த பையிங் அண்ட் செல்லிங் எவ்வளவு வந்து வேகமா இருக்கு அண்ட் எந்தெந்த பிரைஸ்க்குள்ள வந்து டாமினேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தான் நமக்கு வந்து இந்த இந்தியாவோட வாலடைலிட்டி இண்டெக்ஸ் ரெடி பண்றாங்க. அப்போ இந்த இந்தியாவோட வாலடைலிட்டி இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா, பேனிக்னஸ் குறையுது. மக்கள் வந்து தைரியமா இருக்காங்க. மார்க்கெட் மேல போறதுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம். அதே இது இந்த இந்தியா விக்ஸ் வந்து கூடுச்சு அப்படின்னா, பேனிக்னஸ் பயம் வந்து கூடுது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து கேப் டவுன் வரும்போது ஸ்ட்ராங்கான ஒரு கிரீன் கேண்டிலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இந்தியா விக்ஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வரும். அப்போ இந்த இந்தியா விக்ஸோட டேட்டாவும், நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட டேட்டாவும் நமக்கு பார்த்தோம்னாவே, இன்னையோட மார்க்கெட்ல நம்ம வந்து ஒரு லாங் பொசிஷன் இல்லைன்னா கால் ஆப்ஷன்ஸ் வந்து ஹோல்ட் பண்றதாக ஒரு அட்வைசபிளா இருக்கும். ஸோ இதுதான் இன்னையோட மார்க்கெட்டோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதே இது நாளையோட மார்க்கெட்க்கு நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆனா இன்னைக்கே நடந்திருக்கு. காரணம் என்னன்னா, நாளைக்கு லீவு அப்படிங்கிறனால. ஸோ அட் த மணி பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கால் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டிங் பொசிஷன்ல இருந்திருக்கு. ஸோ அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்மளால கிளியரா சொல்ல முடியாது. புதன்கிழமை நம்மளோட மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. ஏன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எக்ஸ்பைரி ஆயிருச்சு. அதுக்கு மாறா நம்ம வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸோட பொசிஷன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அவங்க வந்து நெட் புல்லிஷா இருந்தாங்க. மார்க்கெட் இன்னைக்கு நெட் புல்லிஷா போச்சு. அதே சமயம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பிரைஸ், அதாவது நமக்கு வந்து ப்ரீவியஸ் டே வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் டவுன் சைடு இருந்தாலும், இன்னையோட மார்க்கெட்டோட ஓப்பனிங் பிரைஸ் வச்சு நமக்கு பார்த்தோம்னா, மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவா போயிருக்கு. ரொம்ப நம்ம அத வந்து கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நிஃப்டி வந்து நெட்டா நெகட்டிவா இருக்கும். அதாவது நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், சென்செக்ஸா இருக்கட்டும். அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோஸ விட இன்னைக்கு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா இருக்கு. ஆனால் நம்ம ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா முக்கியமா என்ன கவனிக்கணும்னா, இன்னைக்கு காலையில எங்க ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் இதிலிருந்து மார்க்கெட் இன்னைக்கு எங்க க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான டைரக்ஷன் தான். அத நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அப்போ நமக்கு வந்து வெள்ளிக்கிழமையோட எண்டுல வந்து எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் புல்லிஷா இருந்தாங்க. மார்க்கெட்டும் நமக்கு ஓப்பனிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நெட் புல்லிஷா போச்சு. அதே மாரி 13ஆம் தேதி திங்கட்கிழமையோட எண்டுலயும் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ் வந்து நெட் புல்லிஷா தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து புதன்கிழமை மார்க்கெட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவா போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அதே மாரி ப்ரோஸும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, நெட் புல்லிஷா இருந்தாங்க. திங்கட்கிழமை நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பிரைஸ்லேருந்து ஒரு நெட் புல்லிஷா இருந்துச்சு. அப்போ திங்கட்கிழமையும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ரோஸ் வந்து நெட் புல்லிஷா இருந்தாங்க. அதாவது இன்னையோட மார்க்கெட்டோட எண்டுலயும் பார்த்தீங்கன்னா, நெட் எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் புல்லிஷா இருக்கிறனால, நமக்கு வந்து புதன்கிழமையும் மார்க்கெட்ஸ் பாசிட்டிவா போறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு புதன்கிழமையும் மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகும். ஆயில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. அப்ப இந்த ஆயில் பிரைஸ் வந்து ஓரளவு இன்க்ரீஸ் ஆகாம லைக் ஸ்டெபிலைஸ்டா இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகும். ஸோ இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஆயில் பிரைஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் வந்து அண்ட் அந்த ரேஞ்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிக்ரீஸா தான் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால இதே ரேஞ்சில ஆயில் பிரைஸ் மெயின்டெயின் ஆனாவே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை மார்க்கெட்ஸ் வந்து அழகா பாசிட்டிவா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ குளோபல் நியூஸ வந்து மோஸ்ட்டா இந்தியன் மார்க்கெட்ட அஃபெக்ட் பண்ணல. இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டிய நோக்கி போயிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸும் பார்த்தீங்கன்னா, 25லேருந்து 20 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் வந்து புல்லிஷா இருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து புதன்கிழமையோட மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகங்களோ, டவுட்ஸோ இல்லன்னா சஜஷன்ஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஏற்கனவே நீங்க வந்து ஏன் 45 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணணும்னு சொன்னதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் இந்த வீடியோல குடுத்துருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.